ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்கே பொண்ணு நல்லா இருக்குல்ல மைக் இல்லையா ஓகே ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் நீ மூவ் பண்ணி ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்கே vlogs இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு இது ஆக்சுவலி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு சந்தோஷமான அண்ணனோட வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷமான நாள் வரப்போகுது. அக்டோபரில் என்னோட மேரேஜ் இருக்கு. அவங்க ரியாக்ஷன் தான் பயங்கரமா இருக்கு. எங்க 2 பேரோட மேரேஜ் இருக்கு. அதனால ஷாப்பிங் ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. மேரேஜ்னாலே சந்தோஷம் கிடையாது. சரி ஓகே நம்ம கல்யாணம் இருக்கு, அதனால ஷாப்பிங் போகலான்னு கிளம்புன உடனே நாய் நாசம் பண்ணிருச்சு. மெட்ரோ மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆகி அடுத்த மெட்ரோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் தளபதி. எல்லாத்துக்கும் காரணம் என்ட்ரி ஆகலன்னு பார்த்தேன். இந்த நாய் அவன் ஒரு வீடியோ லேட் பண்ணுவாங்க. சரி ஓகே நம்ம அப்படியே மெட்ரோக்காக வெயிட் பண்ணுவோம். மெட்ரோ வந்த உடனே நாங்கள் கிளம்பி மெட்ரோ vlog பண்ணுறோம். இந்த நாய் கூட சேர்ந்து சீட் கிடைக்காதுன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் கட்சி ஓப்பன் பண்ண ப்ளீஸ். இவன் கட்சி ஓப்பன் பண்ண போகிறான். நெக்ஸ்ட் வீக் சந்தீப் வெற்றிக்காக கண்ணனா வெற்றிக்காக சட்டைக்கு வெற்றிக்கு சந்தீப் கழகம் வருவோம். வெற்றி இருக்குவா சந்தீப் தோல்வி கழகம் ஓப்பன் பண்ணுவோம். இதெல்லாம் எடிட் பண்ண மாட்டேன் தலைவரே. பசங்களை அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, பசங்களை நல்லா வளங்கன்ட்டு. இந்த நாயை ரொம்ப நல்லா வளர்த்து ஒரு 6 அடி தான் இருக்கு. 6 அடி காட்டுச்சுன்னா இவனுக்குன்னு செப்பரேட்டாக மெட்ரோ கண்டுபிடிக்கணும். கிருஷ்ணா உன்னால இறக்கி விடுற போற இடம் இங்கே தான் ஜிம் திறந்துடலாம். யாருக்கிட்ட இருக்கு? பிஜேபி கிட்ட இருக்கு. எது இல்லையே இந்த ஹைட்டா பண்ணுங்க, எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எல்லாம் தள்ளி ஃபர்ஸ்ட் சீட்டு கறந்து கொடுக்க சொல்லு. சோஃபா போடுங்க. நெக்ஸ்ட் குஷன் சீட், ஏசி குஷன் போடலான்னு தான் பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்துறோம். ஆனால் அவங்க கொஞ்சம் ஆஃப்லைன் போயிட்டாங்க. நம்ம இதுவே டாக்ஸுக்கு அடிக்கிறாங்க. இன்னும் டாக்ஸை போடுவோம். நெக்ஸ்ட் பிளான் ஒரு 2ஆம் தேதி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் vlog வந்து கடைசியில் சொல்லுவோம். சஸ்பென்ஸ் ஓடியே சாங்க வீடியோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கு வெளியே போட்டு என்னடா பண்ற? ஏதோ பேச வந்தியே சரி ஓடியாது வேணா சாமி இப்போ ததாஸ்து வந்தா நீ போயிடு. கேமராமேனுக்கும் வேணும் எனக்கு. கேமராமேன் நெவர் டைஸ். அப்படியே இந்த சைடு நெல்லு பேச கடைசியில் நாங்கள் கேமராமேனும் காட்டுறோம். ஆமாம் இப்போ கூட காட்டலாம். இப்போ காட்டிட்டு போவேன். அதுக்கு ஐபை காட்டு. ஆக்சுவலி நம்ம கேமராமேன் குடிப்பான் ஜாஸ்தி கையாடிட்டு. கையெல்லாம் எங்கே ஆடுது? ஸ்ட்ரைட்டாக வைப்பேன். வேற பழக்கம் வண்டி ஓட்டுறது. அந்த இது வண்டி அந்த பழக்கத்துக்கு கூலி படத்துல எது நல்லா இருக்கோ தெரியல. பூஜை கடை ஐயோ பம்பா மாதிரி இருக்கா. சுத்தியாசம் இருக்கா? நிறைய பேர் ரச்சிதா ராம் சொல்றது. இது என்ன? இது தலைவருக்கு ஆக்சுவலி தலைவரே மாட்டிக்கிட்டீங்க. தலைவரே கேமரா மறந்துட்டோம். தலைவரே இது சொல்றதுக்கு மட்டும்தான் பெங்களூர். இங்க பாருங்க ஒரு பொண்ணாச்சு இருக்கா, ஒரே ஒரு பொண்ணு இருக்கா. ஒரே பொண்ணு இருக்கா? அதான் இந்த சின்ன பொண்ணா இருக்கு. இப்போதான் ஃபோட்டோ ஷூட் பண்ணி சத்தியமாக நீ ஓப்பன் ஆகி அது விழணும். ஃபைனல் டெஸ்டினேஷன் போட்டுருவாங்க. யாரா ஏமாத்துறீங்க? பாட்டு சொல்கிறோம். இது பாட்டு எழுதுனவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க லிரிக்ஸ். நாங்கள் பாட்டு நெக்ஸ்ட் டைம் பாடுறோம். ஒரு லைன் சொல்கிறேன். ஒரு லைன் சொல்லிட்டு நாய் இந்த மாதிரி சொன்ன கிடைக்குதா? பிரேக்கப் ஆகி இன்னும் சிங்கலாக சுற்றிட்டு இருக்கு. மறுபடியும் அதே மாதிரி இது கிடைக்குது. அதுதான் நீ மெட்ரோக்கு வந்திருக்க. கவர்மெண்டோட இதில் ஏதாச்சும் ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணுறது தான் வேலையை. அந்த பொண்ணு காட்டக்கூடாது தானே. சரி இப்படியெல்லாம் பண்ணா தான் வெக்கமா ஆகுது. வெக்கப்படுறாரு பாருங்க. ஓ நீ இப்படி வென்றியா? ஓகே ஓகே.
வீடியோ பண்ணி நாளைக்கு போட்டு கொடுத்துருவேன் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு. நான் ஏன் நீ போட்டு அப்படி இல்லையா? அப்படியா நீ என் கண்ணை நாளைக்கு கொடுத்துருவேன். இப்போ தெரிஞ்சு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக நீ தான் நல்லா கரெக்ட் பண்ண. நம்மள நார்மலா பார்த்தாவே தெரியாது, இந்த கேமராமேன் மூக்குக்குள்ளேயே வீட வேற எடுக்கிறான். ஆமாண்டா, எங்க இங்க வச்சிரு. பேசாம நான் என்ன பண்ணுவேன், இங்க வந்து இங்க வச்சுக்கோ. என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எல்லாரையும் காட்டுறேன். ஏண்டா விஜய் சித்து மாதிரி பண்ணலான்னு பார்த்தா டிடிஎஃப் மாதிரி பண்றேன். கைஸ் நாங்க விஜய் சித்து மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். இந்த நாய் டிடிஎஃப் மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கேன். திங்களு இப்போ ஏதோ ஒரு பண்ண அடிச்சு. இல்ல அது ஆக்சுவலி கவர்மெண்ட் சரியா எனக்கு டெக்னாலஜி சொல்லி கொடுக்கல. என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது வேற மாதிரி சொன்னாங்க, இப்போ வேற மாதிரி வச்சுட்டாங்க. இல்லைன்னா ஏஸ்தட்டிக் ஃபோட்டோ பிடிக்கும். அங்கே பாருங்க, அதான் ஐக்கியம். நம்ம இப்போ என்ன வாங்க போறோம்னா தெரியல. ஷாப்பிங் இன் ஐக்கியம். கெட்ட வார்த்தை மாதிரி இது டக்குன்னு சொன்ன மாதிரி. இது கொஞ்சம் கெட்ட வார்த்தை மாதிரி தான் இருக்கும் கேட்டா. பென்சில் கொடுத்துருக்காங்க, புக் கொடுத்துருக்காங்க, நம்ம தான் பேப்பர் டச் பண்ணலையே. இப்போ மட்டும் எதுக்கு நம்மளுக்கு இது குப்பை தொட்டி எங்கே சொல்லிட்டு நாங்கள் தூக்கி போட்டு போயிடும். படிப்பை பற்றி சொல்லக்கூடாது அப்படி, அப்புறம் நமக்கு இது போடுறோம் காப்பி ரைட். படிப்பை பற்றி பிரச்சனை ஏன்டா காப்பி ரைட் போடுறோம், அதுக்கு தான் நம்மளுக்கு தான் செட்டு. அது அப்படியே ஜூம் அவர் சீசை ஐயோ இது மூக்குக்குள்ள வருது. எங்க பாத்து என்னங்க பண்றீங்க? என்னக்கா இதப்ப நம்ம இது ஹாலு. என் போட்டோ அங்கே மாட்டி விட்டுருக்காங்க. ஸ்காலர்ஷிப் உனக்கு தான் படிப்புக்கு இப்போ சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டியே. நல்லா படிச்சிருந்தாலும் அப்படி வேணாம்னு சொல்றேன். ஆக்சுவலி 2024ல இல்ல 25ல பெஸ்ட் vlogger தம்பி யார் பண்ணி மிஸ்டர் எஸ்கே vlogs. எதுக்காக இந்த அவார்ட் கைஸ்? பெஸ்ட் vloggerனு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் லைக் எவ்வளோ வியூ எவ்வளவு views? அதெல்லாம் சொன்னா மாட்டிப்பேன். நீ கேமராமேனா இல்ல உழுவாளியா? உழுவாளியா? எஸ்கே இப்போ அதாலே அடிச்சிட்டு சித்து vlogs மாதிரி பண்ண. இருங்க, இப்போ நாங்கள் தான் டெக்கரேஷன் பண்ணுறோம். கைஸ் பாருங்க அவார்டு வச்சுட்டு போறாங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு ஆர்ட் பண்ண கிரியேட்டிவிட்டி காட்டுறோம். கிரியேட்டிவிட்டி அது என்னன்னா, இப்போ எல்லா கையும் மடிச்சு ஒரு கிலோ விட்டுரு இங்கேருந்து காட்டுறோம். இந்தாங்க கைஸ். அவ்வளோ. என்ன சமையல் பண்ணீங்க அக்கா இன்னைக்கு? பிரியாணி, காலி பிரியாணி. ரியாக்ஷன் இருக்கிறது இவன் ஏதாச்சும் உடச்சானா 2,48,403 reaction தர மாட்டேன். அங்க reaction நாயை வேணா இங்க விட்டுட்டு போலாம். நான் இந்த நாயை விட்டு போயிடுவேன். நான் ஐஃபோன் வச்சுட்டு போயிடுவேன். அக்கா இதேன்னு இது கேண்டில் ஒழுங்கா எடுத்துட்டு சாப்பிடும்போது அதான் கேண்டல் லைட் டின்னர்னு சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே. பாத்தியா? அது சும்மா லைட்டே ஆன் பண்ணி உட்கார்ந்து சாப்பிடலாம் நேரமா. அது வந்துட்டு அது இதோட ஃபீலிங்கே வேற போய் உனக்கு தெரியாது. இதையே எக்ஸ்பிளைன் பண்றேன் எல்லாத்தையும். எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் தம்பி. இல்லடா, தெரியாத கர்மம் நம்மளுக்கு எதுக்குடா? சரி இருங்க, இப்போ நான் ஒரு நல்ல ஒரு வியூ காட்ட போறேன். ஏ சிட்டி நல்லா இருக்கு. ஆனா வெளியில இருட்டுச்சு, ஆனா இங்க வந்து வெளிச்சம் இருக்கு. ஃபுல் சிட்டி. ஏன் கொஞ்சம் கண்ணு மஞ்சள் ஆகுது, அதான் எல்லாம் பிளரா தெரியுது. போட்டோவே பிளரா தான் ஆகுது. போலீஸ் இதுக்கு எதுக்கே போலீஸ்? ஜாலியாக தூங்கின்னு இருக்கேன் பாருங்க கைஸ். திஸ் இஸ் த பெட் செக். இப்போ நல்லா பாருங்க ஆள் இது தப்பு தப்பா இருக்கு. இப்படி ஆடுவோம் கொஞ்ச நேரம். இப்படி தப்பு எதுக்கு இது? என்ன பண்றீங்க? இது இப்படி வேணா சும்மா இப்படி ஐஃபை அடிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கிட்ட வேணும். கேமரா கூட கொலை பண்ண இந்த மாதிரி தெரியாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொலை கூட பண்ணலாம்னு அப்பப்போ. பாருங்க கைஸ், கேமராமேன் நெவர் டைஸ். உயிரோட வந்துட்டு பஞ்ச்பாத் மாதிரி இருக்குது இது பார்க்கும்போது. சியர்ஸ். ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி இதுலேருந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, குடிக்கக்கூடாது. இல்லை கரெக்ட் இல்லை. இன்னும் பின்னாடி போகணும். எனக்கு தானே வெயிட் பண்ணேன். இப்போ ஒரு ஆலமரம் வரும் பாரு உள்ள இருந்து.
ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு இங்க வாங்குறதுக்கு. Guys, இந்த நாய் ஒன்று இருக்கு. அங்கே இருக்கு இதுக்காக தான் இவ்வளவு நேரம் பசியில ಇವೊಂದು ಸಿಗ್ನೇಚರ್ ಬ್ರ್ಯಾಂಡಿಂಗ್ எஸ்கே பாக்ஸ். ಓಕೆ வெல்கம் டு எஸ்கே vlogs. ಇವಾಲಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್. அப்போலேருந்து ஒரு சிங் இருக்கான். நம்மளுக்கு சங்கு ஊற்றி போகுது நேரத்தில். ஏங்க கூமா பெட்டிங்க அதுக்கப்புறம் வச்சு ட்ரையல் பண்ணி எங்கே போனாலும் நம்ம ஆளை க்ளீனாக நோட் பண்ணிடலாம். அந்த வாக்கை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். வாக்கு அந்த ட்ரெஸ்ஸு. ஆமாம் நல்ல வேலை வாக்கு கேப் கொடுத்தனால பயந்துட்டான்டா. என்ன ஆடியோ ரெக்கார்ட் ஆகணும்னு வச்சுக்கோ கேமரா